என்டையரா சிங்கப்பெண்ணே அவங்க தான் சிங்கப்பெண். இன்ஸ்டாவில் தங்குன்னு ஆடுறவங்கலாம் சிங்கப்பெண் கிடையாது, நீங்களாம் அசிங்கப்பெண். கோவிட்ல அந்த வீடியோலாம் இருக்கு. தண்ணி கேட்டதுக்கு தண்ணி கொடுக்கல, அவங்கள கொள்ளவசமாக சாப்பிட வர சொல்றது, நம்ம விட்டு டாய்லெட்டை கிளீன் பண்ண வர்றவங்கள கொள்ள பக்கம் வர சொல்றாங்க. நம்ம வீட்டுக்குள்ள கூட விடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. தூய்மை பணியாளர் அதுக்கு பிறகு 2-3 பேர் கொண்டு போய் நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்க, காவல் நிலையத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரஜினிகாந்த் சார் கூப்பிட்டு பாராட்டினாரு. அதுக்கு பிறகு நிறைய பேர், பார்த்திபன் சார் நகை ஒரு பெரிய பணக்காரனா இருந்தா கூட ஒரு 100 ரூபா கிடந்தா அதை எடுத்துப்போம். சும்மா தானே கிடக்கு, யாரற்றத முகவரியற்ற ஒரு படம் தானே அது, கிளைமர் இல்லாத படம் தானே, எடுத்துப்போம். பட் அவங்க மனசுல இந்த நகையை தொலைச்சவங்க என்ன ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. அதாங்க எளிய மனிதர்களினோட எண்ணம். ஒரு 45,000 நகைங்கிறது எத்தனை லட்சம் ரூபா பணம். அது ஒரு பவுன் 1 லட்சம் வச்சுருந்தது, 1 லட்சத்துக்கு மேலேயே போயிட்டு குறைந்தபட்சம் 50 பவுன் 50 லட்சம் ரூபாய். கற்பனை பண்ணி பாருங்க வளர்ச்சியோட, நகையோட வளர்ச்சி. அப்போ எங்கே பாருங்க, மற்ற பொருளெல்லாம் கூட உடனே நீங்கள் மாற்ற முடியாது, நகையை மட்டும் எங்கே அடவு வச்செல்லாம் விற்று போயிடலாம். அப்படி ஒரு ஆக்சஸ் உள்ள பொருளை திருப்பி கொடுக்குறாங்கல்ல, அப்போ நம்ம எவ்வளோ பத்மாக ரியலி ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட். வணக்கம். சென்னையில் துப்புரவு பணியாளர் பத்மாக்கா, ரொம்ப சந்தோஷக்கா, ரொம்ப பெருமையாக அவருக்கு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த இத்தனை பொருளாதார வேகமான ஓட்டத்தில் காசு எவ்வளோ முக்கியம் தெரியும், நகை எவ்வளோ முக்கியம் தெரியும், நகையோட விலை தெரியும் எல்லாருக்குமே. என்ன தெரியுதோ தெரியலையோ நகை விலை தெரியும். குறிப்பாக நீங்கள் பெண் வேற, நல்லாவே நகையோட விலை தெரியும். உங்களுக்கு எட்டாத உயரத்தில் கூட இருந்திருக்கும் அந்த நகை, என்னோட கணிப்பு, எனக்கு தெரியல. வெளியூரில் இருக்கக்கா, நான் வந்தோம் நேரில் வர்றக்கா. இன்னைக்கு அவங்க தான் இன்னைக்கு என்டையரா சிங்கப்பெண்ணே அவங்க தான் சிங்கப்பெண். இன்ஸ்டாவில் தங்குன்னு ஆடுறவங்கலாம் சிங்கப்பெண் கிடையாது, நீங்களாம் அசிங்கப்பெண், இவங்க சிங்கப்பெண். அந்த நகை ஒரு பெரிய பணக்காரனா இருந்தா கூட ஒரு 100 ரூபா கிடந்தா அதை எடுத்துப்போம். சும்மா தானே கிடக்கு, யாரற்றத முகவரியற்ற ஒரு படம் தானே அது, கிளைமர் இல்லாத படம் தானே, எடுத்துப்போம். பட் அவங்க மனசுல இந்த நகையை தொலைச்சவங்க என்ன ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. அதாங்க எளிய மனிதர்களினோட எண்ணம். நம்ம பணக்காரன் பெரிய பவுஸ்காரனுக்கெல்லாம் அந்த எண்ணம் இருக்காது, எளிய மனிதன்ட்டு அந்த எண்ணம் இருக்கும். அவங்க என்ன கஷ்டப்படுவாங்களோ நகையை மிஸ் பண்ணிட்டுன்னு. பட் கேர்லெஸ் நகையை விட்டது அவங்க தப்பு தான், இருக்கட்டும். ரியலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் இப்பயுமே இதுதான் சார் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்த்தோம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் எதிர்பார்த்தது இதுதான். எளிய மனிதர்களை நீங்கள் அங்கீகரிச்சாக்க இன்னைக்கு பாருங்க, அதுக்கு பிறகு தொடர்ச்சியா 3-4 தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு அது பாருங்க, துப்புரவு பணிங்கிறதே தூய்மை பணினே மாத்தினாங்க. ரொம்ப அதை தூய்மைப்படுத்துறாங்கல்ல. அடுக்க நம்ம தான் குப்பையை போடுறோம், நம்ம தான் குப்பைக்காரன், அவங்க கிடையாது. கோவிட்டோட தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னாங்க, ஞாபகம் இருக்கா? கோவிட்ல அந்த வீடியோலாம் இருக்கு. தண்ணி கேட்டதுக்கு தண்ணி கொடுக்கல, அவங்கள கொள்ளவசமாக சாப்பிட வர சொல்றது, நம்ம விட்டு டாய்லெட்டை கிளீன் பண்ண வர்றவங்கள கொள்ள பக்கம் வர சொல்றாங்க. நம்ம வீட்டுக்குள்ள கூட விடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர் அதுக்கு பிறகு 2-3 பேர் கொண்டு போய் நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்க, காவல் நிலையத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரஜினிகாந்த் சார் கூப்பிட்டு பாராட்டினாரு. அதுக்கு பிறகு நிறைய பேர் அவங்கள கூப்பிட்டு, பார்த்திபன் சார் கூப்பிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எளிய மனிதர்களை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணாதான் இன்னைக்கு ஒரு சமூக சேவை கூட அங்கீகாரம் இல்லைன்னா சேவையே செய்ய முடியாது. இங்கே போர் அடிச்சிடும். எனக்கு ஒரு பெரிய மனிதர் என் வாழ்நாளில் நான் சந்திக்க முடியாது, அவ்வளோ பெரிய மனிதர், ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் என்னை அழைச்சி என்னை அங்கீகரித்தார். நான் சொன்னேன், உங்களை நான் பார்த்தது உங்களை கொஞ்சம் பேர் தான் நாட்டில் அறத்தோடு பேசுகிறீங்க, நீங்களும் நாளைக்கு மாறி ஏறி பேசுனீங்கன்னா யாருமே பேச ஆள் இருக்காதுன்னு சொன்னார். அதுதான் உண்மையும் கூட. பேசி நான் ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகிடுது. எவ்வளோதான் பேசுறது, நம்மளும் எந்த அங்கீகாரமும் இல்லாமல் போயிடுது இல்லை. இதில் கீழே கமெண்ட் பாக்ஸில் வண்டியாக திட்டுறது, என்னோட விஷயம் இது தோணுது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பேசுங்க, பரவாயில்ல, அது உங்களோட மொழின்னே நான் எடுத்துக்கிறேன். என்னை வாடா படம் பேசுறதோ இல்லை என்னை கெட்ட வாட சொல்லி திட்டுறதோ எதுவுமே எனக்கு தேராது. என்னுடைய டெலிவரியாக நான் விட்டுறது, அது ஏதாவது பேசிட்டு போ, அது உனக்கு தெரிஞ்ச மொழி அது. அதுமாரி அவர் என்னை கூப்பிட்டு அங்கீகரிச்சேன்னு சொன்னார். உங்களை அங்கீகரிக்கிறேன், நீங்க நல்லா பேசுறீங்க, அறத்தோட பேசுறீங்கன்னாரு. அதே தான் நான் அந்த தூய்மை பணியாளர்கள் அலுவலில் தான் நான் அந்த மனநிலையில தான் நானும் இருக்கிறேனே. இந்த பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குங்குள்ள நான் இன்னும் என்னை செம்மைப்படுத்தி நான் பேசணும்னு எனக்கு தோணுச்சு.
நம்ம பேச்சு கவனிக்கப்படுகிறது, ஈர்க்கப்படுகிறது, நம்ம இன்னும் கவனமா பேசணும் அப்படின்னு நினைச்சேன். இப்ப அந்த அக்கா பத்மா அக்கா தொடர்ந்து இப்ப எத்தனை பேர் பாருங்க நகை எடுத்து உடனே கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இதுக்கு கமெண்ட் பாக்ஸ் வர்ற கம்பு சுத்தி நீ சொல்றேன், இதுக்கு முன்னாடி நகை கடந்திருக்கும்ல, அதெல்லாம் அவங்க எடுத்துட்டு தானே போயிருப்பாங்கன்னு கூட நீ பேசுவார். ஆமா, உன்னை நம்பி வந்து எப்படி கொண்டாந்து கொடுக்குறது? இப்ப ஒரு 5 சவரம் கிடக்குன்னு வச்சுக்கோம், ஒரு உதாரணத்துக்கு தம்பி 5 சவரம் எடுத்தது நான் ஸ்டேஷன்ல கொடுக்குறேன், இல்லை எங்கேயும் கொடுக்குறேன், இல்ல அது கூட 2 நகை இருந்துச்சு, அதை காணும் நீ கிளம்பிட்டு நான் என்ன பண்றது, என்னட்ட ரோட்ல கிடந்துச்சு, அதோட சேர்ந்து இன்னும் நகை இருந்துச்சு, நீ பிரச்சனை பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? நகையை கொண்டாந்து கொடுக்கத்தண்டாம், மிச்ச நகை காணும் பிரச்சனை பண்ணுங்கிற பயம் எளிய மனிதர்களுக்கு இருக்கும்ல. நீ அதிகார வர்க்கத்துல இருக்கிற எளிய மனிதர்களுக்கு என்ன தெரியும்? யாராவது என்ன சொல்லுவாங்க? ஒரு ஆட்டோக்காரர் 45 சவரம் 2008 டி நகர்ல இருந்து நகை வாங்கிட்டு வந்தோம் கல்யாணத்துக்கு, அப்படியே விட்டு போயிட்டாங்க ஆட்டோவில். நான் சென்னை வந்த போது பேப்பர்ல படித்தேன், அன்னைக்கெல்லாம் ஊடகம்லாம் இல்லை தம்பி போய் நான் பார்க்கறதுக்கெல்லாம். அவர் வந்து பேப்பர்ல தான் படித்தேன். அவர் அப்படியே ஒரு ஸ்டேஷனை கொடுத்துட்டாரு. கல்யாணத்தை வாங்கியிருப்பாங்க சார், என்ன அவதி துவதியா இருக்கும், கல்யாணமே நின்று போயிடும்ல, சொல்லு இல்லைன்னா பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொல்லுவாங்க, நகையே வாங்காம கதை விடுறீங்களா காணாம போச்சுன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே? யாரா இருந்தாலும் சொல்றேன், கல்யாணமே நின்று போயிடும் சார் கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு நிகழ்ச்சியா பார்த்தது இதுதான். ஒரு எளிய மனிதர்கள் தாங்க நாட்டில் ரொம்ப பேர், நம்ம எல்லாருமே எளிய மனிதர்கள் தான். நம்மளோட எளிமையான எண்ணங்கள் நம்மள்ட்ட நல்லா இருக்கும், அந்த அழகா இருக்கும் அந்த எண்ணங்கள். பட் எளிய மனிதர்களை இங்கே எளிய மனிதர்களா வாழவே விடுறதில்லை. அவங்கள அவமானப்படுத்துறது, டேமேஜ் பண்றது, மதிக்கிறது கிடையாது. நம்ம வீட்டு வாட்ச்மேன் தானே, வாட்ச்மேன் சார் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டா இப்போ என்ன கெட்டு போயிடும் போது, ஒரு அங்கீகாரம் தானே. துப்புரவு பணியர் வந்தால் அழைச்சி வீட்டில் வச்சு சாப்பாடு போடணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யணும். அதெல்லாம் நம்ம பண்றதே கிடையாது. அவங்க சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கதான் நம்ம நாடு சுத்தமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா வசூல்ராஜ் தம்பி பேசுன்னு ஒரு படம் இருக்கு, படத்தோடய முடிக்கிறேன். அதுல வந்து கமல் வந்து கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுவாரு. அங்க மாப்பு போட்டிருக்க ஒரு தாத்தாவை வந்து கட்டிப்பிடிப்பாரு. கட்டிப்பிடிச்சுன்னா அவர் அழுவாரு. என்னன்னு கேட்டா, இல்ல நிறைய நான்லாம் வந்த நோய்க்கு எல்லாம் மருந்து கண்டுபிடிச்சுன்னு இருக்கானுங்க, நீ நோய் வரக்கூடாதுன்னு சுத்தம் பண்ணின்னு இருக்கையா அப்படின்னு சொல்லுவாரு. எவ்வளவு ஒரு புரிதல் அந்த ஷார்ட்ல இருந்துச்சு தெரியுமா? வந்த ஆஃப்டர் டிசீஸ் தான் டாக்டர், நீ பிஃபோர் டிசீஸ் டாக்டர், நீ வைத்தியம் பண்ணிட்டு இருக்க, கிருமி நாசினி போட்டுட்டு இருக்க. நிறைய பேர் தம்பி உங்களுக்கு மூளைகள் ஏதாவது குழம்பி போச்சான்னு அவர் கேட்பாரு. கமல் மூளையில நல்லா தான் இருக்கு சொல்ல, இங்க பாரு ஒரு யதார்த்தமா இருக்கிற மனிதனை வந்து மூளை குழம்பி போச்சான்னு கேட்கிற மாதிரி தான் இருக்கு. எளிய மனிதர்கள்ட்ட வந்து அதை இல்ல அது அந்த ஃப்ரேம்டா வச்சிருந்தாங்க. பட் நீங்க எளிய மனிதர்கள்ட்ட பேசுங்களேன், ரொம்ப அழகா இருக்கும் அது. நான் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா இந்த ஒரு இன்டர்வியூல கூட சொல்லுவேன், என்ன எதை கேட்டாலும் நீங்க பதில் சொல்றீங்களே சார். நான் பழகுறது கூட எளிய மனிதர் கூட பழகுவேன். பணக்காரன் பெரிய பவுசுக்காரெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அதுக்கு அது உட்காந்து தற்பெருமை பாடிக்கிட்டு புகழ் பாடிக்கிட்டு உட்காந்துருப்பான் பணக்காரன். அவனை பத்தி புகழ் பாடணும், பெருமை பாடணும், அரசவை புலவர்களுமே பேசணும், அப்பதான் அவனை வச்சிருப்பான். எனக்கு தேவையில்லை அது, என்னைய கொண்டாடலாம் அப்படிலாம் ஒண்ணு. நான் அரசு எனக்கு யாரும் புகழ் துதியெல்லாம் பாடிட்டு இருக்க வேண்டியதில்லை, எனக்கு அதை பிடிக்கவும் முடியாது. இது வீண் புகழார அரசாட்சிக்கே கேடு. நம்ம ஒருத்தர் புகழ் பாடாருக்கே அவன் காலி பண்ண போறான்னு அர்த்தம். ஆனா எளிய மனிதர்கள்ட்ட உட்காந்து கேளுங்கண்ணா, இந்த அரசியல் நாட்டு நடப்பு எல்லாமே தெரியும். நீங்க நினைப்பீங்க என்ன தெரியும் அப்படின்னு, யார் ஜெயிப்பா அந்த தேர்தல் போய் கேளுங்க, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. ரேண்டமா போய் கேளுங்களா 10 பேர் சொல்லுவாங்க. அவங்க அரசியல் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா நம்ம அவங்களை அங்கீகரிக்கிறது இல்லை, நம்மளை சுத்தி உள்ள மனிதர்களை நம்ம மதிக்கிறதே இல்லையே. இப்ப ரஜினிகாந்த் சார் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், உங்களை பெரிய ஆகப்பெரிய திரைக்கலைஞனா உங்களுக்கு பிடிக்கும். பட் இந்த இது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. பார்த்திபன் சாருக்கு மற்ற பார்த்த எல்லாருக்குமே என்னோட நன்றியை சொல்றேன். பாதி பேர் எப்படி பேசுறாங்கன்னா, துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர் அந்த ட்ரெஸ்ஸோடய எடுத்து ரஜினிகாந்த் போட்டோ போட்டிருக்காரு. ரஜினி இதெல்லாம் கட்டி பிடிச்சுதான் போட்டோ போட்டிருக்காரு, மேல தொட்டு தான் போட்டோ போட்டிருக்காரு. பார்த்திபன் சாரும் அப்படிதான் போட்டோ போட்டிருக்காரு. துப்புரவு பணியாளர் ட்ரெஸ்ஸிலே நீங்க இது பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன் அவங்க போட்டு சொல்லி போடக்கூடாது? டேய் என்னடா அவங்க புரிதல் இருக்கு, அந்த ட்ரெஸ் அங்கீகரிக்கிறது அன்டச்சுபிள் ட்ரெஸ் என்ன நினைச்சிட்டு இருக்க? அது அவங்களோட யூனிஃபார்ம். அது ஒரு போலீஸ்காரர் போய் விருது வாங்குறாருன்னா போலீஸ்கார் ட்ரெஸ் வாங்குவாரா, கோட் சூட் போட்டு வாங்குவாரா? ஒரு மிலிட்டரி மேஜர் விருது வாங்குறாருன்னா மிலிட்டரி ட்ரெஸ் தான் போய் வாங்குவாரு அவரு. அந்த மாதிரி அந்த யூனிஃபார்ம், அது அவங்களோட யூனிஃபார்ம். அது அந்த யூனிஃபார்மோட தான் போகணும். லாயர் போய் விருது வாங்கினா லாயர் ட்ரெஸ் தான் போகணும். அதுதானே அங்கீகாரம். அந்த ஆடைங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஆடை, உயர்வான ஆடை, அது அப்படிதான் வாங்கணும். ஆனா இவங்க இந்த விர்ச்சுவல், அதாவது இந்த சமூக வலைதள போராளிகள் எதை எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. இது என்ன பார்வை? இது கோட் சூட் போட்டுருந்தா அது அவமானப்படுத்துறமே இல்லையா அவங்கள? அந்த ஆடை அந்த ஆடையோட தான் வாங்கணும், அந்த ஆடையோட தான் பரிசு கொடுக்கணும், அந்த ஆடையோட தான் மேடை ஏற்றணும். அதுதான் அந்த ஆடை அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு விஷயம் அங்கீகரிக்கிறதுனா அதுதானே அங்கீகாரம். ஒரு சாமியார் இருக்காருன்னா சாமியார் ட்ரெஸ் தான் போகணும், ஒரு ஃபாதர் இருக்காருன்னா ஃபாதர் ட்ரெஸ் தான் போகணும். இதுதானே இதுதானே அங்கீகாரம். சோ அது மாதிரிதான் அந்த ஆடையை பார்க்கணும். நீங்க
அது நீங்க பாக்குற பார்வை தவறானது. அதாவது இது ஒரு கோட் சுட்டு போட்டு எடுத்துக்கலாங்கிறது உங்களோட பார்வை தப்பு. அப்ப இன்னும் மட்டும் அந்த அழுக்கு புத்தி இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆடை அங்கீகரிக்கப்பட்ட ஆடை, அது அவங்களுக்கான யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்மோட மரியாதை செலுத்துவதுதான் பேரழகு, பேரன்பு. அதுதான் அவங்க செஞ்சிருக்காங்க. அந்த புரிதல் கூட இல்லாம உனக்கு உட்காந்து எங்கே உட்காந்து கமெண்ட்ல எழுதுற உனக்கே எவ்வளவு தெரியுதுன்னா, அதை மேடையில ஏற்றி செய்யறவங்களுக்கு எவ்வளவு தெரிய விஷயங்கள், எவ்வளவு விஷயம் பார்த்துருப்பாங்க. அந்த ஆடை தான். ஆக்சுவலா இன்னொன்னு சொல்றேன், இன்ஃபேக்ட் இப்படி கூட இருந்திருக்கலாம், வேற ஆடை வேண்டாம், நான் இந்த ஆடையோட வரணும் கூட அந்த அக்கா பிரியப்பட்டிருக்கலாம்ல. இந்த ஆடை தானே இந்த மரியாதை அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. நீ தூய்மை பணியாளர்னா நீ வேற மாதிரி பார்த்த, இந்த ஆடை தான் நான் அந்த நகரை திருப்பி கொடுக்குது. அதுதான் அந்த கௌரவத்தை தரும், அதுதான் மரியாதை கூட. ஆக்சுவலா அவங்க வேற ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டா கூட இவங்க ரஜினி சார் என்ன சொல்லிருக்கோம், அந்த ட்ரெஸ்ல தான் வரணும், அந்த ட்ரெஸ்ல தான் எங்க வீட்டுல உனக்கு நான் விருந்தளிக்கிறேன் அப்படின்றதுதான் அதுதான் கரெக்டும் கூட. ஆஃப்டர் தட்டு சாப்பிட கூட வேற ட்ரெஸ் மாத்தி இருந்திருக்கலாம், அந்த விஷயம் கிடையாது. ஆனால் அந்த ஆடையோட அங்கீகரிப்பது தான் மரியாதை. நம்ம இது மாதிரி ஆதரிச்சாதானங்க அந்த பொருள்லாம் கிடைக்கும். நீங்க நான் பாருங்க, ஒரு 45,000 நகைங்கிறது வந்து நீங்க எத்தனை லட்சம் ரூபா பணம், அது ஒரு பவுன் 1 லட்சம் வச்சுங்க தம்பி, 1 லட்சத்துக்கு மேலேயே போயிட்டு குறைந்தபட்சம் 50 பவுன் 50 லட்சம் ரூபாய். கற்பனை பண்ணி பாருங்க வளர்ச்சியோட, நகையோட வளர்ச்சி. அப்ப எங்க பாருங்க, மற்ற பொருள் எல்லாம் கூட உடனே நீங்க மாற்ற முடியாது, நகையை மட்டும் எங்க அடவு வச்செல்லாம் வித்தும் போயிடலாம். அப்படி ஒரு ஆக்சஸ் உள்ள பொருளை திருப்பி கொடுக்குறாங்கல்ல. அப்ப நம்ம எவ்வளோ பத்மாகா ரியலி ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட், உங்களுக்கு அவ்வளோ பெரிய நன்றி நான் சொல்றேன். நீங்க இப்படி அங்கீகரிச்சாதான் ரஜினி சார் நாங்கள் எல்லாருமே அதை செய்ய தயாராக இருக்கோம். என்னை கூப்பிட்டு ஒரு நீதிபதி பார்த்தா இருக்கிறது நான் பெருமை பண்ணணும்னு சொல்லிக்கல, அந்த அங்கீகாரம் தோணும் பிறகு இன்னும் எனக்கு அழகா இருந்தது. நல்லா பேசணும், நம்ம இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி பேசணும் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த அங்கீகாரத்துக்கு தானுங்க மனசு இயங்குது. யாராவது ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன் சொல்லுவாங்க சும்மா, அங்கீகாரம்லாம் தேவையில்லை அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லைங்க, அங்கீகரிச்சாதாங்க நம்ம பேச முடியும். இன்னைக்கு நீங்க 100 பேர் என்ன பாக்குறீங்க, பாக்குறதுக்கு தான் நான் பேசுறேன். நீங்க என்ன நல்ல மாதிரியே கமெண்ட் கொடுத்து என்ன பூஸ்ட் பண்ண நான் இன்னும் படிச்சு நல்லா பேசுவேன். இல்லைன்னா நானும் அப்படியே சும்மா எல்லாரும் மாரி உலட்டிக்கிட்டு பேசுறது எனக்கு பெரிய விஷயமா என்ன? ஒரு ஒண்ணுக்கும் ஆகாத இது ஒரு இன்ஸ்டாகிராம் பத்தி பேசினா அவ்வளோ வீடியோ பாக்குறீங்க, ஒரு டிக்டாக் இதை பத்தி பேசினா அவ்வளோ பேர் பாக்குறீங்க. கோமாளிகளை கொண்டாடாதீர்கள், கோமாளியாகவே சொல்லுங்க. கோமாளி தான், அவன் ஒரு நாள் ஹீரோ ஆக மாட்டான். இதே இந்த பத்மாக்கா எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஃபெமினிஸ்டா அவங்களை பாக்குறக்கா, பெண் போராளியே நீதாக்கா, நீ இது உதாரணம் பத்மாக்கா தான். நகை ஒண்ணு கொடுக்குதுல்ல, அந்த மனசு இருக்குல்ல, அதுதான் சாமி கடவுள். நன்றிங்க.